சங்கராபுரம் அருகே கந்துவட்டி காரணமாக மகனை தூக்கிச் சென்ற கந்துவட்டி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பேட்டியளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சிட்டந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயபால். இவர் தனது குடும்ப தேவைகளுக்காகவும் மருத்துவம் மற்றும் அவசர அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் மூக்குடூர் கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் என்பவரிடம் தனது 1 ஏக்கர் விவசாய நிலத்தை அடமானம் வைத்து 5 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியதாகவும் அதற்கு சரியான முறையில் வட்டி கட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வட்டி கட்டவில்லை என கூறி மதியழகன் மற்றும் 10 பேர் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் ஜெயபாலனின் வீட்டிற்கு வந்து அவரை தூக்கிச் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து அவரது தாய் பொன்பரப்பி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மேலும் தாங்கள் காட்டுப்பகுதியில் மறைந்து வாழ்ந்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உடனடியாக மாவட்ட ஆட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீரோடு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். எங்கதான் தெரியல, சத்தானம் போச்சானு தெரியல. 10 பேர் வந்தாங்க, கார்ல வந்து தூக்கி போட்டுட்டு போட்டாங்க. எங்க கொண்டு இன்னும் பண்ணங்களும் ஏது பண்ணங்களும் தெரியல. ஒரு 10 எரியுது. 10 நாள நம்ம வள வச்சு தண்ணி காய்ச்சி குடிக்கல. ஐயா, இதுக்கு வந்து நான் காவல்துறைக்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட் இவங்கெல்லாம் எடுக்கல. நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எஸ்பி ஹாஸ்பிட்டலையும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது வரைக்கும் இந்த காவல்துறைங்கெல்லாம் யாரும் நடவடிக்கை எடுக்கல. ஐயா, தெரியல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.